எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரும் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பவித்ரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை தாங்க இருக்கும். திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்துக்கு முன்னாடி தான் இருக்கும். இந்த கோவிலுக்கு பின்புறத்தில் இருக்கிற பெரிய மலை இருக்குங்க. இந்த மலை சுற்றி பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டருக்கு நீளம் கொண்ட கிரிவல பாதை இருக்குது. இந்த கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கங்களை மையமாக வச்சு தான் இந்த கிரிவல பாதை இருக்குங்க. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் பௌர்ணமி நள்ளிரவில் போயிருக்குங்க கிரிவலம் போகலான்னு. இந்த அஷ்டலிங்கங்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் கடப்பாருங்க. வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துக்கிற நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு இந்த அஷ்டலிங்கங்களையும் காட்டிகிட்டே வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரிவலம் துவங்கணும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோவிலேருந்து ராஜகோபுரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அஷ்டலிங்கங்களில் முதல் லிங்கமான இந்திரலிங்கத்தை தான் இப்போ நம்ம வழிபட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் இருக்குதுங்க. இப்போ நம்ம இந்திரலிங்கத்தை வணங்கியாச்சு. இந்திரலிங்கத்தை வணங்கிட்டு நம்ம அடுத்த லிங்கமான அக்னிலிங்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோங்க. நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா வழியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு போர்டெலாம் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு லிங்கத்துலேருந்து இன்னொரு லிங்கத்துக்கு எப்படி போகிறது, எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு இதெல்லாம் இருக்குங்க. லேண்ட்மார்க்லாம் இருக்குது. நீங்கள் இருக்கிற லேண்ட்மார்க்லாம் காட்டும். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாங்க. இப்போ நான் இந்த லிங்கத்தை நெக்ஸ்ட்டு 2வது லிங்கமான அக்னிலிங்கத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். அதுக்கு இடையில் ஏரமார்க்லாம் காட்டுது பாருங்கள். இப்போ நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு லொக்கேஷன் காட்டுது. நெக்ஸ்ட் நம்ம அக்னிலிங்கத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்றது போல போர்டில் அங்கங்கே மென்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம இந்திரலிங்கத்தை வணங்கிட்டு கிரிவல பாதையில் அக்னிலிங்கத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அக்னி தீர்த்தம் ஒரு வலதுபுறத்தில் ஒரு குளம் இருக்குங்க. அதுக்கு எதிர்க்க பார்த்திங்கன்னா அக்னி விநாயகர் ஒரு பெரிய மண்டபத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு அக்னி விநாயகர் கோவில் இருக்குது. எதிரில் வலதுபுறத்தில் பார்த்து அக்னி தீர்த்த குளம், இடதுபுறத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில். இதெல்லாம் வழிபட்டது இப்போ நம்ம அடுத்த லிங்கமான 2வது லிங்கமான அக்னிலிங்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அஷ்டலிங்கங்களில் பார்த்திங்கன்னா 2வது லிங்கமான அக்னிலிங்கத்தை அடைஞ்சிட்டோங்க. இதுதான் அக்னிலிங்கம் சிவபுரம் கோவில். இதுக்குள்ளே தான் போகணுங்க. இது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பார்த்திங்கன்னா இருக்கிற அஷ்டலிங்கங்களில் 2வது லிங்கமாக அக்னிலிங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்குள்ளார போனால் அக்னிலிங்கத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம அஷ்டலிங்கத்தில் 2வது லிங்கமான அக்னிலிங்கத்தை பார்த்துட்டு 3வது லிங்கமான யமலிங்கத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா வலதுபுறத்தில் இப்போ மான்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் இல்லைங்க, வனப்பகுதின்றதுல மலையை சுற்றி அங்கங்கே நீங்கள் பார்க்கலாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். இப்படி போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம 3வது லிங்கமான யமலிங்கத்தையும் அடைஞ்சிட்டோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கத்தில் 3வது லிங்கமான யமலிங்கத்தை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் யமலிங்க சிவபெருமான் கோவில். தரிசனம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கங்களை பார்த்திங்கன்னா 4வது லிங்கமான நிருதிலிங்கத்தை தாங்க வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கோவில் பார்த்திங்கன்னா 4வது லிங்கமான நிருதிலிங்க சிவபெருமான் கோவில்.
இப்போ நம்ம கிரிவலப்பாதையில் இருக்கிற ஒரு முக்கியமான சிவபெருமான் கோயில் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கத்தில் வந்து கணக்கில் வராதுங்க. இருந்தாலும் ஒரு சிறப்பு மிக்கது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மலையை சுற்றி இருக்கிற கிரிவலப்பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா இது சரிபாதிக்கு நேர்கள் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா திருநேர் அண்ணாமலையார் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இது பிரசித்தி பெற்றதாக விளங்குது. இப்போ நம்ம 5வது லிங்கமான வர்ணலிங்கத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். வாங்க. இப்போ நம்ம அஷ்டலிங்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா 5வது லிங்கமான வருணலிங்கத்தை வந்தாச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த திருவண்ணாமலை 14 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கிரிவலப்பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கங்களில் 5வது லிங்கமான வருணலிங்கம். இந்த சிவபெருமான் கோவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அஷ்டலிங்கத்தில் நம்ம 5வது லிங்கமான வர்ணலிங்கத்தை கடந்து வந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது அஷ்டலிங்கங்களில் 6வது லிங்கமான வாயுலிங்கத்தை தான் தரிசிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6வது லிங்கமாக விளங்குதுங்க. இந்த கிரிவல பாதையில் அஷ்டலிங்கத்தில் 6வது லிங்கமாக வாயுலிங்கத்தை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம அஷ்டலிங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7வது லிங்கமான குபேரலிங்கத்தில் வந்தாச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கங்களில் 7வது லிங்கமான குபேரலிங்கம் சிவபெருமான் கோவில். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜனம் நிற்குது சாமி பார்க்குறதுக்கு. நள்ளிரவு கூட பால் மாறாமல் எவ்வளோ ஜனம் நின்றுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் சாமி பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம குபேரலிங்கத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற 14 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கிரிவலப்பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கங்களை வழிபட்டு வரும்போது கடைசி லிங்கமான ஈசானிய லிங்கம் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அஷ்டலிங்கங்களில் 8வது லிங்கமான கடைசி லிங்கம் இது ஈசானிய லிங்கத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. பாருங்கள், இதுதான் ஈசானிய லிங்கம் சிவபெருமான் கோவில்.
இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நினைத்தாலும் முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அதுவும் நள்ளிரவில் கிரிவலம் மேற்கொண்டாங்க. அப்படி பண்ணும்போது வழியில் இருக்கிற அஷ்டலிங்கங்களும் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த வாரம் கிரிவலம் பார்க்க போகிறீங்கன்னா இது போல் அஷ்டலிங்கங்களை வழிபட்டு போங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அவங்களும் இது போல் இந்த கிரிவல பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கங்களை மறக்காமல் தரிசித்து போக சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன்.